சேக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்க பரத் பேசிட்டு இருக்கேன். நேத்து கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு குழந்தைய அபியூஸ் பண்ணி இறந்துட்டாங்க. ஆக்சுவலா கொன்னுட்டானுங்க. அதான் கரெக்ட்டான மீனிங். இப்படி கொன்ன அந்த கொலையாளிகள கண்டுபிடிக்க சொல்லி உறவினர்கள்லாம் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. நேத்து கும்மிடிப்பூண்டியே 2ஆ ஆயிருக்கு. ஆனா காவல்துறை அந்த குழந்தையோட நீதிக்காக குரல் கொடுத்த உறவினர்களையும், பொதுமக்களையும் அராஜக போக்குல அவங்கள கைது செய்ய போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம குழந்தைய தகனம் பண்ணிட்டாங்க. ஆனா, குழந்தையோட பெற்றோர்கள போயிட்டு தாவேகா நிர்வாகிகள் மிரட்டுனாங்க. தாவேகாவுடைய அந்த தொகுதி எம்.எல்.ஏ உடைய ஆட்கள் போய் மிரட்டுனாங்கன்னு சொல்லி சில காணொளிகள் பரவுது. நேத்து மட்டுமே ஒரு 5 போக்சோ குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் 12 சம்பவம் நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கடந்த 1 மாசத்துல மட்டும், அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 207 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதுல 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம்னா, நம்ம எல்லா விஷயத்துக்கும் கொண்டு போய் அரசாங்கத்த மட்டும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா, இந்த முறை தாவேகா அரசாங்கத்த பார்க்கும்போது, இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயம் இல்லங்கிறது மட்டும் எனக்கு அப்பட்டமா தெரியுது. ஒருத்தன் பயப்படுறான் அப்டின்னா, அவன் தப்பு செய்ய மாட்டான். ஆனா, ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைகளுக்கு எதிரான சம்பவம்னு சொல்லி, ரொம்ப மேசிவ் அளவுல இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தாவேகா அரசாங்கத்த பார்த்து எவனும் பயப்படுற மாரியும் தெரியல. 2வது தாவேகா நிர்வாகிகள் இதுல ஒரு கால்வாசி பேரு இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டிருக்கான். என்ன ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குன்னா, நேத்து ஃபுல்லா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். விஜய் ஓட்டு கேட்கும்போது, விஜய் மாமாக்காக வீட்ல சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கப்பான்னு சொல்லி குழந்தைகிட்டலாம் ஓட்டு கேட்டு பண்ணாரு. ஆனா, இன்னைக்கு அதே குழந்தைகள் நேத்து மட்டுமே 5 குழந்தைகள சிதைச்சிருக்கானுங்க. ஆனா, ஒரு வருத்தப்பட்டு ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம். இல்ல ஏதோ கருத்து சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த தெறி படத்துல வர மாரி மாஸா ஏதாவது டயலாகாவது பேசியிருக்கலாம். எதுவுமே பேசல. இன்னொரு பக்கம் இந்த பழிய மொத்தமா கொண்டு போய் நம்ம அரசாங்கத்தின் மீதும் போட முடியுமான்னு கேட்டோம்னா முடியாது. நமக்கும் 50% பொறுப்பு இருக்கு. தனிமனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப தேவ. 3 வயசு குழந்தைகிட்ட, 2 வயசு குழந்தைகிட்ட, 10 வயசு குழந்தைகிட்ட, இந்த குழந்தைகிட்டலாம் சத்தியமா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நேத்துல ரொம்ப ஒரு மாரி பர்சனலா வேற மைண்ட் போய் கனெக்ட் ஆகி சில விஷயங்கள்லாம் நம்மள போட்டு முழுக்கி எடுத்துருச்சு. நான் ரொம்ப கோவப்படக்கூடியவன் தான். எனக்கு கோவம் வரும் தான். யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன். "என்னடா அப்ப?" அப்படின்னு நின்றுவேன். ஆனா, இந்த எமோஷனா சில விஷயம் நடக்கும்போது என்னால அத ஏத்துக்க முடியாது. சில விஷயத்த என்னால அதுலருந்து மீண்டு வரவும் முடியாது. எந்த அளவுக்கு நேத்து என் மனச போட்டு உறுத்தி எடுத்துருச்சுன்னா, சோசியல் மீடியா ஓப்பன் பண்றேன். அந்த குழந்தை இந்த மாரி இறந்திருக்குன்னு சொல்லி சில செய்திகள் போடுறாங்க. அந்த செய்திகளுக்கு கீழ தாவேக்காவுடைய ரசிக மனப்பான்மை நபர்கள் போயிட்டு, இதுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேத்துக்க முடியாதுன்னு பதிவு பண்றாங்க. இன்னும் சில நபர்கள், அதாவது தாவேக்கா எதிர்ப்பு நிலையில இருக்கக்கூடிய நபர்கள், "நீங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவ தான்" அப்படின்னு பதிவு பண்றாங்க. அண்ட் அதையும் தாண்டி இன்னும் சில நபர்கள், எனக்கு அவங்கள தற்குறின்னு கூட என்ன சொல்ல வரல. அவங்கலாம் என்ன பண்றாங்க, ஒரு தனிநபர் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. 2வது தாவேக்கா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட குழந்தையோ, அந்த குடும்பத்தையோ பார்க்க போறாங்கன்னா, அங்க போய் ரீல்ஸ் போட்டு அத கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து போட்டு பல்ல காட்டிட்டு நிக்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் மனசு வலிக்குமா? வலிக்காதான்னு நமக்கு எதுவுமே தெரியல. திரைத்துறையிலருந்து பெருசா எந்த எதிர்ப்பும் வந்த மாரி தெரியல. பெருசா பத்திரிக்கையாளர்கள எதிர்த்த மாரியும் தெரியல. இது ஒரு பெரிய விஷயமா ஊடகத்துல பேசப்பட்டுச்சான்னு கேட்டா, அதுவும் இல்ல. இங்க இந்த மாதர் சங்கம்னு சொல்லி சில அமைப்புகள் இருக்கும். பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு குடுக்குறோம். நாங்க மாதர் சங்கத்திலருந்து வரோம்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களையும் ஆள காணோம். இது தாவேக்கா ஆட்சியில மட்டும் தான் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லா ஆட்சியிலும் நடக்குது. திமுக ஆட்சியிலயும் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சைடு அதிமுக ஆட்சியிலயும் பொள்ளாச்சி சம்பவத்த நம்ம பார்த்திருக்கிறோம். இந்தியா முழுவதும் எந்த கட்சி ஆண்டாலும் அங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனா தார்மீக பொறுப்ப அந்த அரசாங்கம் ஏத்துக்கிட்டு, ஒரு மன்னிப்போ, இல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு எச்சரிக்கையோ,
அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். பட் அந்த ஸ்டேஜ்க்கு போமாட்டாங்க. நான் அந்த சவுதியில இருக்கிற மாரி கழுத்த வெட்டி போடுங்க, கால வெட்டி போடுங்க, அத வெட்டி போடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு போய் அரசியலா மாத்துறாய்ங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிங்க. இத நான் ரொம்ப பர்சனலாவே சொல்றேன். பெண்கள் ஆபத்தானவர்கள். ஆண்கள் கேவலமானவர்கள். இது உண்ம. நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களும் இங்க ஆபத்தான பொண்ணுங்க தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளைங்கன்னு சொல்லி சுத்தக்கூடிய எல்லா பூரா பேருமே கேவலமான பிறவிகள் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. அது விஜயா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, பூரா பேருமே கேவலமானவங்க தான். ஆம்பளைங்க எல்லாரும். இங்க பிரச்சனை என்னன்னா, சமூக வலைதளத்துல, குறிப்பா Instagram மாதிரியான பக்கத்துல, சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்து தொலைஞ்சுட்டான். இத கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அவுத்து காட்டி போஸ்ட் போடுறது, அது என்னோட உரிமைன்னு சொல்றது, அவுத்து காட்டி போடக்கூடிய போஸ்ட்ட காசுக்கு விக்கிறது, அதாவது லிட்டரலா விபச்சாரம் தான். ரைட்டா? இது விபச்சாரம். இத பத்திலாம் இங்க யாரும் பேச மாட்றாங்க. இது ஒண்ணும் ஃபெமினிசம் கிடையாது. இது முற்போக்கு கிடையாது. இது பெண்ணிய விடுதலை கிடையாது. இது சீர்கேடு. மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு. இத நம்ம எதிர்த்து தான் ஆகணும். எனக்கு யாரோ வாய்ப்பு கிடைக்காதவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா கூட சரி ஓகேன்னு கூட நான் அது தப்பு தான். பட் அத கூட கடந்து போயிடுவேன். ஆனா, இப்ப நடிகைகளும், மெயின் ஸ்ட்ரீம்ல நடிக்கக்கூடிய நடிகைகளும் ரூ. 400 சப்ஸ்கிரிப்ஷன், ரூ. 500 சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி போட்டு ஆபாசத்த உ உலகம் முழுவதும் பரப்புறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வயது வரம்பே கிடையாது. யாரு வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு மாரி கேவலமான சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுத்து காட்டி விபச்சாரம் பண்ணக்கூடிய, இந்த ஆன்லைன் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய இந்த விபச்சாரிகள தான் பல காலேஜ்ல, ஸ்கூல்ல சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இவனுங்க கொண்டாடுறானுங்க. திறமைக்கு மதிப்பு இல்ல. கல்விக்கு மதிப்பு இல்ல. மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள எவனும் மதிக்கிறது இல்ல. கூத்தாடிகளையும், அவுத்து போட்டு காட்டுறவளுகளையும் நம்ம இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆம்பளைங்க. ஒரு ஒரு நடிகை ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவ இந்த மாரி அவுத்து போட்டு பண்றாங்க. ஆபாசமா பண்றாங்க. அது ஒரு ரூ. 400 ரூ. 500 வேற விக்கிறாய்ங்க. அத வேற சில ஐடிகள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவனுங்க எடுத்து ஷேர் பண்றானுங்க. அதுக்கு அந்த அம்மா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கு. இந்த மாரி என் புகைப்படத்த தப்பா பயன்படுத்துறாங்க. என் அனுமதி இல்லாம பயன்படுத்துறாங்க அப்படின்னு. அவன் தப்பா பயன்படுத்தல. நீ தப்பா பயன்படுத்துற பாரு. காசுக்காக உன் உடம்ப தப்பா பயன்படுத்துற பாரு. அத அந்த பொறுக்கி நாய் எடுத்து ஷேர் பண்றான். தப்பு அவன் பண்ண ஷேர் பண்ண தப்புன்னா, நீ ரூ. 400 அவுத்து போட்டு நிக்கிறதும் தப்பு தான். பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் வேணும்பா. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக ஆடை சுதந்திரத்த ஆடை வியாபாரமா, விபச்சாரமா மாத்தக்கூடாது. நான் பிற்போக்குவாதியாவே உங்க கண்ணுக்கு நான் தெரிஞ்சுட்டு போறேன். எனக்கு அதுல எந்த கவலைமயிரும் எனக்கு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதி அரசியல்வாதிகள் யாருமே ஆன்லைன்ல நடக்கக்கூடிய விபச்சாரத்த பத்தி கேள்வி கேட்கிறதே இல்ல. ஆன்லைன்ல நடக்கக்கூடிய இந்த சீட்டு கலாச்சாரம், ரம்மி கலாச்சாரத்த தடுக்கிற மாரியும் தெரியல. ஆன்லைன்ல மக்கள் அடிமையாவறான். ஆமா, அடிமையாவறான். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் ஏன் அடிமையாகறான்னு பார்த்தா, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். தாவேக அரசாங்கம் வந்து இப்ப ரீல்ஸ் மூலியமா ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி திமுக, அதிமுக எல்லா பேரும் பேசுறீங்க. வந்தான் தானே! அவன் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டான் தானே! Instagram பயன்படுத்தி, சோசியல் மீடியாவ பயன்படுத்தி அவன் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டான். அப்ப நீ என்ன பண்ணணும்? அவன் இன்னைக்கு வந்தவன் ப்ராப்பரா மக்களுக்கு அரசியல சொல்லிக் குடுத்து வந்தானா? இல்ல. அவர் ஒரு கல்ட் குரூப்ப உருவாக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறான். அப்ப நீங்க அந்த மாரி கல்ட் குரூப்ப உருவாக்காம, மக்களுக்கு அரசியல சொல்லிக் குடுத்து, இளைஞர்கள அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி, நீங்க அவங்கள உங்களுடைய சித்தாந்தம் சம்பந்தப்பட்ட நபர்களா நீங்க கொண்டு வரணும். பட் நீங்க அத பண்ணாம, எல்லாரும் இன்ஸ்டால வீடியோ போடுங்க, எல்லா சோசியல் மீடியால வீடியோ போடுங்கன்னா, இது எப்பேற்பட்ட ஆபத்தான சூழலை ஏற்படுத்தணும் உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல. நான் இப்பயும் சொல்றேன். பெண்கள் ஆபத்தானவர்கள். ஆண்கள் அசிங்கமானவர்கள், கேவலமானவர்கள், மட்டமானவர்கள்.
வீடியோ போடுறோம்னா, வீடியோல ஒரு கேள்வி கேட்குறேன்னா, அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மட்டும் பேசுங்க. இல்லன்னா உங்களுக்குள்ள டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. தப்பு இல்ல. கேள்வி கேட்கிறவன் நான் வந்து அவதூறு பரப்புறேன்னு என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். கேள்வி கேட்டா அது அவதூறு, என் மேல குற்றச்சாட்டு வைக்கிற. ஆனா நீ ஃபேக் நியூஸ பரப்பிட்டு இருக்கிற. செய்யாத ஒரு விஷயத்த, விஜய் செய்யாத ஒரு விஷயத்த ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்கிற. அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண வேண்டியது. ஒருத்தன் 2 பொண்டாட்டி கட்டினாலும், ஒரு 3 பொண்டாட்டி கட்டினாலும் அத நார்மலைஸ் பண்ண வேண்டியது. பெத்த புள்ளைங்கள நடு ரோட்ல விட்டுட்டு அவன் வந்துட்டா அதையும் நார்மலைஸ் பண்ண வேண்டியது. கள்ளக்காதல் நார்மலைஸ் பண்ண வேண்டியது. கண்ட கருமத்த நார்மலைஸ் பண்ண வேண்டியது. எல்லா கருமத்தையும் நார்மலைஸ் பண்ணி இந்த நாடு நாசமா மட்டும் தான் போயிட்டு இருக்க தவிர, இங்க எங்கேயாவது ஒரு வளர்ச்சி இருக்கா? ஒரு பொண்ணு பனியனு, ட்ரவுசர் போட்டு வெளில வந்தா அது ஆடை சுதந்திரம். அதே ஒரு பையன் அவன் வேட்டிய கட்டிக்கிட்டு, கைலிய கட்டிக்கிட்டு, லுங்கிய கட்டிக்கிட்டு அவன் வண்டி எடுத்துட்டு வெளில போனான் அப்படின்னா, அது வந்து ஆபாசம். ஏன் உங்களுக்கு ஆடை சுதந்திரங்கிற மாதிரி பசங்களுக்கு இருக்காதா? ஆடை சுதந்திரம் தேவை. ஆனா அது விபச்சாரமாவும் வியாபாரமாவும் மாத்தாதீங்கன்றேன். சுதந்திரம் தேவைங்க. எங்க எப்படி இருக்கணுமோ அங்க அப்படிதாங்க இருக்கணும். எந்த ஆடை எங்க பயன்படுத்தணுமோ அந்த ஆடை அங்கதான் பயன்படுத்த முடியும். ஒரு கேவலமான மைண்ட் செட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க ஃபெமினிசம் பேசுறேன்னு சொல்லி பேசக்கூடிய முக்காவாசி பேரு முட்டாளா தான் இருக்கீங்க. பொண்ணா பொறந்தாலே ஃபெமினிசம் பேசணும். பொண்ணா பொறந்தாலே பெண்ணியம் பேசணும். ஆணா பொறந்தா அந்த பெண்ணுக்காக பேசணும். இது என்ன கட்டமைப்பு மயிருன்னு எனக்கு புரியல. கேவலமான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இப்பயும் சொல்றேன். இன்னைக்கு நடக்கிற இந்த குழந்தைகளுக்கு, இன்னைக்கு நடக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற சம்பவங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல பல மடங்கு அதிகரிக்கும். அது தாவேக அரசாங்கம் அப்படி இருக்கிறதுனால நான் சொல்லல. இங்கே ஒருவேளை வேற ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் இந்த குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும். காரணம் தனி மனித ஒழுக்கம் இல்லாம கண்ட நாயெல்லாம் தலைவன் சொல்லிக்கிட்டு, கண்ட நாயெல்லாம் நம்ம தலைவனா உருவாக்கி வச்சுக்கிட்டு, தலைவன்னா தனி மனித ஒழுக்கம் தேவைடா. தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன்லாம் எப்படா தலைவனாக முடியும்? அவன மாதிரி வாழ்றேன்னு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையும், எல்லாரோட பெண்களோட தாலி அறுத்தா எப்படா வாழ முடியும்? பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கீங்க, பசங்களும் இப்படிதான் இருக்கான். கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை மயிறு வாங்க வேண்டியது. ஆம்பளைங்க பேராசைக்கு காசை வாங்கிடுவாங்க. பொம்பளைங்க கழட்டி விட்டு போகும்போது காசு புடிங்கிட்டு போயிடுவாளுங்க. இந்த ரெண்டுமே நடக்குது. வரதட்சணை வாங்குறது தப்புன்னா, இந்த பக்கம் பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணி போகும்போது காசை புடிங்கிட்டு போறாளுல, அதுவும் தப்பு தான். இவன் வரதட்சணையை வாங்காம இருந்தாலும் அங்கிட்டு வந்து நீங்க பணம் வாங்குறது சரின்னு முட்டு கொடுத்து ஒரு குரூப் பேசும். கேட்டா நாங்க தான் உழைக்கிறோம்ல, நீங்க அப்பெல்லாம் உழைக்க வேணாம். நீங்க குழந்தையெல்லாம் பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. ஆம்பளைங்க எங்களுக்கு குழந்தைகளை பார்த்துக்க தெரியும், எங்களுக்கு சமைக்க தெரியும், உங்களோட நல்லாவே எங்களுக்கு சமைக்க தெரியும், எங்க வாழ்க்கையை எங்களுக்கு நல்லா நடத்த தெரியும். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றது, எல்லா கண்ட கருமத்தையும் நார்மலைஸ் பண்றது. வீட்டுல புருஷன் இருக்கானா புருஷன் கிட்ட போய் நல்லது கெட்டது பேசணும். வீட்டுல புருஷனை வச்சுக்கிட்டு இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுமா? ஆமா எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருத்தனை கூட வச்சு நிக்கிறது. அங்க ஒரு ஆம்பளை வெக்கமே இல்லாம அவங்க 2 கல்யாணம் பண்ணிருக்கான், அவங்க 2 காதலிக்கிறான்னா ஒதுங்கி போறதை விட்டுட்டு நம்ம ஒரு துண்டை போட்டு வைப்போம், அங்க பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த டேர்ம்ல தான் இங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த டேர்ம்ல தான் இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க பூரா பேர் சமுதாயத்துல வாழ்றான். கேவலமான ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நைட்லாம் என் மனசு போட்டு உளிப்பு குடஞ்சு எடுத்துருச்சு. எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறேன். என்ன எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறேன். சத்தியமா முடியல. நீ காலையிலலாம் தூங்குனதே காலைல ஒரு 7 மணிக்கு தான் தூங்குறேன். நைட்டு ஃபுல்லா சுத்தமா தூக்கம் இல்ல. 7 மணிக்கு தூங்குறேன். திரும்பி ஒரு 9, 10 மணிக்கு எந்திரிக்கிறேன். அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன். போறேன். சில வேலைகள் இருந்துச்சு பார்த்துட்டு, துணி துவைக்கணும். வாஷிங் மிஷின்லாம் போட்டுட்டு வந்து தோசை ஊத்திட்டு, மணி ஒரு 12, 1 மணிக்கிட்ட ஆயிருச்சு. மதியமா தோசை ஊத்தி, சிக்கன் வாங்கி சிக்கனை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். எதுவுமே ஓடல. இன்னைக்கு என்னப்பா கண்டென்ட் போடலாம்? ஆனால் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு உங்க முன்னாடி இதை உட்காந்து பேசுறேன். நான் பிற்போக்குவாதியாகவே இருந்துட்டு போறேன், எனக்கு பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சமூகத்தில் மாற்றம் ஏற்படணும். அந்த மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஏற்படணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க எதுவுமே விளங்காது. சத்தியமா சொல்றேன், எதுவுமே விளங்காது. இங்க யாரு வந்தாலும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். தாவேகா விஜய் வந்தாலோ, இல்ல திமுக ஸ்டாலின் வந்தாலோ, இல்ல அதிமுக எடப்பாடி வந்தாலோ, யாரு வந்தாலும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. இது மட்டும் கன்ஃபார்ம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க.
ஆம்பளை புள்ளைய பெத்தாலும் ஒழுங்கா வளர்க்க கத்துக்கோங்க. புள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பொம்பள புள்ள பெத்தாலும் தயவு செஞ்சு அந்த பொம்பள புள்ளைங்ககிட்ட கவனமா இருங்க. பெத்தவங்க பொம்பள புள்ளைகிட்ட கவனமா இருங்க. கவனமா பார்த்துக்கோங்க. உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களோட ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க. அப்பதான் நல்லது கெட்டதோ, அதுங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்தா கூட அதுங்க வந்து ஓப்பனா பேசுங்க. மொறப்பா மூஞ்ச வச்சு திரிஞ்சாலாம் இங்க ஒரு மண்ணுக்கு இங்க வேலையாக போறதில்ல. கேவலமான கேடுகெட்ட சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது அசிங்கமா இருக்கு. இல்ல நான் எதுவும் வித்தியாசமா யோசிக்கிறேன்னா எனக்கு புரியல. இப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு மாரி இருக்கு. நம்ம எதுவும் வித்தியாசமா இருக்கிறோமா? இல்ல இவங்கலாம் கரெக்ட்டா தான் இருக்காங்களா? அப்படின்ற மாரி எனக்கு யோசிக்க வச்சுட்டீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு எனக்கு. என்னோட இணைந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்த நம்ம தான் உருவாக்கணும். அத உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும். அப்படி ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா WhatsApp கம்யூனிட்டிய நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுல சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு புடிச்சிருக்கும். ஆனா, அடிப்படையில எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனைய பத்தி மட்டும் தான் நம்ம பேசப் போறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒண்ணு சேர்ந்தா கூட, அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கும். யார் யாரோ வந்து எதையோ மாத்தணும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி, நம்மளால என்ன மாத்த முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.